அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சனியின் ஆட்சி வீட்டில் நுழைகிறாருங்க சுக்கிரன். ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் ஆட்சி வீட்டில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நுழைவது உறுதியாகவே கஷ்டம் நீங்கி நல்ல செய்தி உறுதியாக கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களும் பகை கிரகமாக தான் இருக்கின்றன. ஆனால் சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் தன்னிகரற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான பலம் பொருந்திய கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் நினைப்பதை விட பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. கர்மாதிபதியும் தைரியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய யோகஸ்தானமாகிய 6இல் மறைந்து பரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய். அவருடன் ராசியின் அதிபதியான சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவேதான் இந்த வேளையில் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான நிகழ்வுகளிலும் அதிரடியான மாற்றம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது சில விஷயங்களில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மனநிலையில் இருந்த சூழலில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் யூகங்களையும் நன்கு செயல்படுத்தி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து விரயத்தை பார்ப்பதால் பல மகிழ்ச்சிகரமான விரயங்கள் சுப விரயங்களாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையுமே உறுதியாகவே இந்த வேளையில் சுப விரயங்களாகவும் வசதி வாய்ப்பையும் சௌகரியத்தையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களாக உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். ராசியின் அதிபதியான சூரியனும் யோகஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் இரட்டிப்பு நன்மை. இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது குடும்பம் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. சனி ஒருவர் மட்டும்தான் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்துகிறார். மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக இயலாது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சுக்கிரனும் விரய செலவுகள் அதிகமாகுமே தவிர வரவிற்கான தடைகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதால் நிச்சயமாக பண வரவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். ஆனாலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பெரிய அளவில் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக விரயத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் சுப விரயங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்கிறது. எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நல்ல விரயங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். வீண் விரயங்களை முழுமையாக தவிர்த்து சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சுக்கிரன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த வேளையில் எந்த செலவுகள் வந்தாலும் பெரும்பாலும் அவை சுப செலவுகளாக தான் இருக்கும் என்பதை திட்டவட்டமாக பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து விரயத்தை வலுப்படுத்துவதால் உறுதிப்படுத்துகிறது. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அது மட்டுமல்லாது பிறர் உங்களுடைய உதவியை நாடி வரலாமே தவிர நீங்கள் பிறருடைய உதவியை நாடி செல்ல வேண்டிய சூழல் இல்லை. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். சிறு சிறு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை இந்த தருணத்தில் தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எளிய மருத்துவ சிகிச்சையிலே பரிபூரணமான உடல் சுகம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற காரணங்கள் அல்லது பல்வேறு வகையான மன வருத்தம் என எந்த காரணமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே பிரிவுகளையும் மன கஷ்டத்தையும் சந்தித்திருந்த சூழலில் தற்போது அவற்றிற்கான நல்ல தீர்வு கிடைக்கிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணைவதோடு மட்டுமல்லாது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் அடுத்து என்ன என்பதை தெளிவாக சிந்தித்து அதை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம்
சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிறைவாக பிறக்கும் ஒரு தருணமாகவும் இந்த வேலை உறுதியாக அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல மாற்றங்களை முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான வேலையாக அமைகிறது. அது மட்டுமல்லாது சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் தருணமாக இந்த வேலையை சுக்கிரன் மாற்றி கொடுக்கிறார். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி உண்டு. சந்தை நிலவரம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. தொடர்ந்து பின்னடைவு என்று சொல்லக்கூடிய சூழலுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைத்து சந்தை நிலவரத்தை சரியாக கணித்து நியாயமற்ற போட்டிகளை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு அடுத்தடுத்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வர்த்தக விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்டவற்றை மிக சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பண விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நிச்சயமாக அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் குரு போன்ற கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் சனி அஷ்டமத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கலைத்துறை ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். ஏனென்றால் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரன். அவர் சனியின் வீட்டில் நுழைந்திருப்பது அவரது நட்பு கிரகத்தின் வீட்டில் நுழைந்திருப்பதால் இரட்டிப்பு நன்மை உறுதியாகவே கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் பல சிக்கல்கள் கலைத்துறையிலிருந்து நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்த வாய்ப்புகளும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. பல வருடங்களாக எதிர்பார்த்தும் கிடைக்காத வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுமூகமான உறவை குடும்பத்தில் மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் உண்டு. சினிமா மற்றும் சினிமா தயாரிப்பு சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் மிக பெரிய அளவில் இரட்டிப்பு நன்மை உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல ஒரு கூட்டணி அமைவதற்கான சந்தர்ப்பமும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக இந்த தருணம் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அரசியல் சார்ந்த பணிகளில் அமைய போகிறது. வருமானத்திற்கு குறைவு இல்லை. இந்த தருணத்தில் நினைப்பதை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. அதேபோன்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நலத்திட்டங்கள் இந்த தருணத்தில் கைகூடும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். மறைமுக தொல்லைகள் உட்பட அனைத்தும் பெண்மணிகளுக்கு கட்டுக்குள் வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து தொடர்ந்து 3 வாரம் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல செய்திகளாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு.